ஆமா கானா நெக்ஸ்ட் லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் வந்துருச்சு இப்போ. ஏன்னா இப்போ சமீப காலத்துல நம்ம சினிமாலயுமே நிறைய கானா படம் அதுதான் சொல்றேன், நெக்ஸ்ட் லெவல் கிடையாது, ஃபர்ஸ்ட் லெவலுக்கே வந்து இல்லாம கானா பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம சில மியூசிக் டைரக்டருங்களே பாடுறாங்க. வந்துனே இருக்குது ப்ரோக்ராம், வந்துனே இருக்குது எனக்கு. அப்போ பசங்களாம் செட் பண்ணுறது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. சரி நம்மளும் ஒரு பாட்டு பாடி வெளியூருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம். அண்ணி அடிக்காதே தம்மும் பிடிக்காதே இரண்டும் இருந்தாக்கா இப்போ உங்களோட பார்வையில கானா வந்து நெக்ஸ்ட் லெவல்னா எந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணணும் இல்ல வந்து? ஆமா கானா நெக்ஸ்ட் லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் வந்துருச்சு இப்போ. ஏன்னா இப்போ சமீப காலத்துல நம்ம சினிமாலயுமே நிறைய கானா படம். அதுதான் சொல்றேன், நெக்ஸ்ட் லெவல் கிடையாது, ஃபர்ஸ்ட் லெவலுக்கே வந்துச்சு கானா. அதாவது ஒரு படம்னாக்கா ஒரு கானா பாட்டு இல்லாத அந்த படம் ஓடல. கண்டிப்பா. இப்போ 5 பாட்டுமே கானா பாட்டு இருக்குது. கானா சம்பந்தப்பட்டு கானாவை வச்சு மியூசிக் டைரக்டர் பூந்தவங்க தான் ஜெயிச்சுன்னு இருக்கிறாங்க இப்போ. அதை பார்க்கும்போது நீங்க நினைச்சது வந்து ஆமா இயல்பா சொல்றது கானா, இயல்பான விஷயங்களை சொல்றது தான் இப்போ வந்து ஜெயிக்குது. ஒரு மெட்ராஸ் படமோ, நம்ம ரஞ்சித் அண்ணன் எடுக்கிற இந்த தங்கலான் படமோ, இல்ல வாழை படமோ இதத்தமா சொல்றாங்க. சுத்தி வலிச்சு அவ்வளவு செலவு பண்ணி அங்க போயிட்டு மலேசியா சிங்கப்பூர் போய் அதெல்லாம் வந்து படம், அந்த படமே இங்க ஓடாது. வாழ்க்கையை வந்து யதார்த்தான வாழ்க்கையை சொல்றதுதான் இப்போ வந்து ஜெயிச்சு நிக்குது. அதுதான் கானா மூலியமா சொல்றோம். கானான்றவங்க மியூசிக் டைரக்டரா கூட இப்ப சில பேர் போந்தவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கானான்ற சப்ஜெக்ட் வச்சுட்டு தான் இப்ப ஜெயிச்சிருக்காங்க. அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா அவங்க மறுப்பே சொல்ல முடியாது. அந்த கானா பாடகரை வச்சுதான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த கானாவை வந்து உள்ள நுழைச்சுதான் பேர் சொல்ல விரும்பல நிறைய டைரக்டர் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நேத்து பாத்தீங்கன்னா உங்களோட, அதுவும் இல்லாம கானா பாடகருக்கு வாய்ப்பு கொடுக்காம சில மியூசிக் டைரக்டருங்களே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா உங்களை மாதிரி பாடகர், அப்ப எங்களை மாதிரி பாடகர்கள்லாம் யாரு? எங்களுக்கும் குரல் வளம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. நீங்களே பாட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எங்க போறது? கண்டிப்பா திறமை இருந்தும் திறமை இருந்தா நீங்க வந்து பாட்டீங்கன்னா அப்புறம் கூப்பிட்டு போறீங்க, அந்த வரியை வாங்குறீங்க, பக்கத்துல வாங்குறீங்க, ஏதோ அதுக்கு உண்டான காசு கொடுத்துட்டு வரியை திருடி நீங்களே பாடிடுறீங்க. இதெல்லாம் என்ன இது? கண்டிப்பா அப்ப எங்களோட உழைப்பு நீங்களே தானே திருடுறீங்க. திறமை இருந்தும் அது வந்து திறமை இருந்தா நீங்களே பாடிடுங்க. அப்புறம் என்னத்துக்கு மியூசிக் டைரக்டர்? நீங்க எங்களை போல இருக்கிறவங்களும் தூக்கி எனக்குன்னு சொல்ல, என்ன மாதிரி எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுங்க, அவங்களாம் தூக்கி சான்ஸ் கொடுங்க. நீங்களே இப்போ எப்படின்னா அட்டைப்பூச்சி ரத்தத்தை உரிகிற மாதிரி உறிஞ்சிடுறீங்க, நீங்களே பாடிடுறீங்க. ஏன் அது? பாடகர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மியூசிக் டைரக்டர்னு உங்களுக்கு பேர் வரப்போகுது, உங்களுக்குன்னு ஒரு பேர் வரப்போகுது, ஃப்ரேம்ல பேர் வரப்போகுது. எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் ஒரு கொசு மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க. அதே நீங்களே பாட்டு பேர் எடுத்துன்னு ஆசைப்படுறீங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? சிங்கர்னு நாங்க பார்த்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அது மாதிரி ஒரு பாமர மக்கள் எடுத்து சொல்லுங்க, எடுத்து சொல்லி அவங்கள வளர்த்து விடுங்க. இப்போ உங்களோட எய்ம் வந்து கானால வந்து ஃபியூச்சரோட எய்ம் என்ன உங்களுக்கு? கானா வந்து நல்லா இன்னும் சிறப்பாகணும். கானாக்காக நிறைய பாடுபடணும். கானாக்காக நிறைய அவார்டு இப்போ வாங்கியிருக்கிறாங்க. கண்ணதாசன் விருது வாங்கியிருக்கிறாங்க, கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறாங்க, நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. விருதுகள் இப்போ வந்து கானா பாடல்களுக்கு நிறைய வருது. இதை நினச்சா சந்தோஷமா அது எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சினே தான் இருக்குது. அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்ல, சில பேருக்கு இப்போ கெஞ்சினே தான் இருக்குது. அவங்கெல்லாம் வாங்குறாங்கன்னா நம்மளுக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம அது கடுமையாக உழைச்சோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கும் அது ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். யாரும் சோர்ந்து போவானா, உழைக்க வாய்ப்பு கிடைக்கும். தப்பான இப்போ நீங்கள் கானாவில் இருக்கீங்கன்னா கானா மட்டும் பாருங்க, இல்லை பாட்டில் உங்கள் குடும்ப கஷ்டமா பாட்டு போறீங்கன்னா அதில் பண்ணுங்க. முழு மூச்சாக கானாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிப்போம். 24 hours கானால இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க. இப்போ நீங்க மீடியா ஃபீல்டில் இருக்கிறீங்க, முழு மூச்சுமா இதே நீங்க பயன்படுத்தினா ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பா. நம்ம அதுல ஒரு வாய் இதுல ஒரு வாய் வச்சிருந்தா ஜெயிக்க முடியாது. அப்புறம் எனக்கு இது கிடைக்கலையா அது கிடைக்கலையான்லாம் சொல்லி இது பண்ண முடியாது. அதையே ஃபோக்கஸ் பண்ணி போகணும். அதையே ஃபோக்கஸ் பண்ணி போனா யாருன்னா எவன் சொல்றான் பின்னாடி பேசுறோம் முன்னாடி வந்து பேச மாட்டான். அதனால எவன் சொல்றேன்னா அதெல்லாம் தட்டி விட்டுருங்க. உங்க பார்த்து என்ன அதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். இப்போ எனக்கு இப்போ சமீபத்தில் நல்லா பாடின்னு இருந்தேன். அது எல்லாம் சொன்னாங்க திஷ்டின்லாம் கிடையாது, திஷ்டின்னு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. மறுநாள் வந்து பெங்களூர் ப்ரோக்ராம் போனோம். 2-3 ப்ரோக்ராம் வந்துனே இருக்குது எனக்கு. அப்போ பசங்களாம் செட் பண்ணுற திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. நான் கொஞ்சம் கத்தி பாடுவேன். இந்த பிரெயினுக்கு பிளட்டும்
ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டும் பிளாக் ஆயிடுச்சு. அந்த கானா பாடுறனால. ஆமாம், ஒரு செகண்டில் செத்துட்டு இருப்பேன். நம்ம தம்பி ஒருத்தனை அவனை கூப்பிடுப்பா, அவனை காட்டலாமா? சில பேர் இருக்கிறானுங்க, எடுத்துங்க, சில பேர் இருந்தானுங்க. எனக்கு எப்படி சொல்கிறேன்னா, கூட இருந்து எல்லாம் துரோகம் தான் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் கேட்டு போனேன். அவன் துரோகம் பண்ணுறானுங்களோ நம்ம காசு இது பண்ணுறாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியல. நம்ம கஷ்டப்படுற நேரத்தில், நம்ம உயிருக்கு போராடுற நேரத்தில் நிறைய பேர் எனக்கு வந்து உதவி பண்ணி கூடயே இருந்தானுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதில் இவனும் ஒருத்தன், அரியன்னு ஒருத்தன். இவன் தான் இன்னைக்கு காரை எடுத்துன்னு போனான். அவன் இல்லைன்னா நான் இப்போ இங்கே உட்காந்து உங்ககிட்ட இன்டர்வியூ கொடுத்துன்னு இருக்க முடியாது. அந்த கரெக்டான நேரத்தில் என்னை கூட்டின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டான். ஹாஸ்பிட்டலில் டாக்டரே சொன்னார், இன்னும் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் டெட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்ககிட்ட எப்பவுமே நான் சொல்லுவேன், எப்போ ஃபோன் பண்ணாலும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவான். அன்னைக்கு பார்த்து சீக்கிரமாக வந்துட்டான். எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி வந்துட்டான். நான் உயிரோடு இருக்கிறது இவனும் ஒரு காரணம். கடவுளாக பார்த்தா நீங்கள் சீக்கிரமாக அனுப்பியிருக்காரு அவர். கடகடன்னு கூட்டின்னு போயிட்டான். இப்போ வந்துட்டு நேற்று பார்த்தீங்கன்னா உங்களோட முன்னோர், உங்களுக்கு குருநாதர் ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. ஆமாம், சிந்தை புனியர்னு ஒருத்தர் இறந்துட்டாரு. அந்த இழப்பு வந்து உங்களுக்கு, அதாவது கானாக்கு எவ்வளோ பெரிய இழப்பு? ஆமாம் ஆமாம், எனக்கு காலில் அப்போ ஒரு போகிறதுக்கு கூட செருப்பு இருக்காது. நான் நல்ல குடும்பத்தில் தான் பிறந்தவன். நான் வந்து 8வது வீட்டில். பட் ஆனால் எனக்கு அண்ணன் தம்பி அதெல்லாம் யாருமே எனக்கு அந்த அளவுக்குலாம் என்னை வந்து என்னை தட்டி தான் விட்டாங்களே தவிர என்னை வளர்த்து விடணுன்னு அவங்க நினைக்கல. ஏன் உண்மையை சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த டைமில் பாடணும்னு ஒரு ஆசை, ஒரு வெறி. எல்லாரும் கேசட் பண்ணுறாங்க. அந்த டைமில் சிடி கேசட்டு. சரி, நம்மளும் ஒரு பாட்டு பாடி வெளியூருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பண்ணுறேன். அப்போல்லாம் ரொம்ப ஒரு கேசட்டு பண்ணணுன்னா ஒருத்தர்கிட்ட 15,000 ரூபாய் 10,000 ரூபாய் இருந்தால் தான் அந்த கேசட் அவங்க பண்ண முடியும். இப்போல்லாம் சாதாரணமாக ஆயிடுச்சு. அப்போல்லாம் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் ஒய்ஃபு தான் கொஞ்சம் நகைகள்லாம் வச்சு இது போல் போய் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும் போது தான் அப்போது வந்து சிந்தை புனையர் அப்படின்னு சொல்கிறேன்ல, இப்போ என் வாத்தியாருன்னு சொல்கிறேன். அவர் வந்து ஒரு மாதா பாட்டு பண்ணார். தம்பி நல்லா பாடுற, நீ ஸ்டேஜெல்லாம் போய் பாடுவார்கிட்ட. அப்போ ஒரு மாதா பாட்டு பண்ணும்போது என்னை ஒரு இடத்துல சந்திக்கிறாரு. சந்திச்சு, நான் ஒரு மாதா கேசட்டு பண்ணுறேன்ப்பா, நீயா எழுது ஒரு பாட்டு, உன்னை நான் பாட வைக்கிறேன், மோட்டிவேட். எனக்கு காசுலாம் இல்லையாண்ணா அப்படின்னு. இல்லை, உன்னால் முடிஞ்சதை பண்ணு, பண்ணுறவங்க இருக்கிறாங்க, இந்த கேசட்டில் நீ பண்ணு, நீ ஒரு பாட்டு ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்றுக்கு அப்போ தான் எனக்கு வந்து அந்த பாட்டை கொடுத்தாப்புல. அந்த பாட்டு வந்து எப்படின்னா ரொம்ப பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதை பாடலாமா? பாடலாம். அன்னை மரியே எங்கள் தேவத்தாயே, உன்னை நம்பி இருக்கும் ஏழைகளுக்கு அன்பு தாயே, மாறாத அன்பு வைத்தோம், உண்மையே நெஞ்சினில் வைத்தோம், இரவிலும் பகலிலும் அனுதினமும் உம்மை நினைத்தோம், அன்பை எள்ளி தந்த அம்மா வரம் தர வேண்டும் அம்மா, அன்பை எள்ளி தந்த அம்மா வரம் தர வேண்டும் அம்மா, வையகத்தில் உன்னை புகழ வார்த்தை ஒன்றும் இல்லை அம்மா, அன்னை மரியே எங்கள் தேவத்தாயே, உம்மை நம்பி இருக்கும் ஏழைகளுக்கு அன்பு தாயே. இந்த சாங் தான். இந்த சாங் பாடணுமே அவர் சொல்லிட்டாரு, இந்த பாட்டு உனக்கு இட்டு ஒரு மாபெரும் இது பண்ண. அதுக்கப்புறம் தொடர்ந்து எனக்கு வந்து வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு. கானா குயில் பாட்டுன்னு சொல்லிட்டு டிவியில், கலைஞர் டிவியில் வந்து இது போல் பண்ணாங்க. அப்போ வட சென்னையில் வந்து நிறைய பாடகர் இருந்தாங்க. நான் போகும்போது இவெல்லாம் யார் கானா பாடுவேன்னா இப்படிலாம் ஒரு கேவலமாக பேசுனாங்க. தட்டி வருதுன்னாவோ, அப்படி இப்படி இப்போ ஓரமே போய் உக்காருப்போ அப்படின்னு ஒரு ஏளனமாக பேசுதுன்னாவோ, எப்படி வந்து நான் போகிறேன், ஏய் சட்டையெல்லாம் சரியாக போட்டுன்னு வர மாட்டியா, ஒரே சட்டை ஒரு பேண்ட்டை வந்து 10 நாள் ஷூட்டிங்கும் போட்டுன்னு போவேன். ஒரு ஏளனமாக பேசுவானுங்க என்ன, ஒரு மாதிரி கிட்டே சேர்க்க மாட்டானுங்க, தள்ளி போய் உக்காரு அப்படின்னானுங்க. பயங்கரமாக அதில் ஒரு வெறியோட ஜெயிச்சு 2வது பிரைஸ் வாங்கினேன். அப்போ கூட பொறாம தான் பாடுறானுங்க. இவன் யார் இவனுங்க, பெரிய ஜாம்பவானோட மகனுங்களாம் அதில் பாடுறானுங்க. கானாவில் வட சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே பாடுறானுங்க. அவனுங்க யாருமே இப்போ பேர் சொல்ல விரும்பல. அப்போ எனக்கு கடவுள் மூலிமா அந்த ஒரு கிஃப்ட்டை கடவுள் கொடுத்தாரு. என்னோட திறமையை வச்சு நானே எழுதி சொந்தமாக எழுதி பாடினேன். அதில் வந்து பேர் தான் எனக்கு வந்து
டைட்டில் கொடுத்தாங்க. கானா குயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் அப்பதான் கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது உங்க வாத்தியார் என்ன நினைச்சாப்புல? எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அவரும் பயங்கரமா வந்தாரு. இப்ப சமீபத்தில் கூட வரும்போது சொல்லுவாரு, வாத்தியாருக்கு முடிஞ்ச சிஷியனா ஆயிட்டடா நீ, உன்ன மாதிரிலாம் பாடவே முடியாது, என்ன பீட்ல பாடுறடா நீ நல்லா வருவடா அப்படி ரொம்ப சொல்லுவார். பயங்கரமா ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாப்புல. ஆனா அப்ப அவரோட இழப்பு தான் பெரிய. ஆமா ஆமா, இது நான் ஏன் பெருமை சொல்லுவேன், என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு வந்துக்கிறானுங்க கானால. அந்த கானாவே புச்சுன்னு வந்ததுனால இப்ப ஜெயிச்சு ஒரு பேர்ல நிக்கிறானுங்க. கண்டிப்பா. ஆமா, சில பேர் வந்து சிபாரிசுலயும் டக்குன்னு. அவங்களாலதான் இப்ப திறமை இருக்கவங்களும் வந்து ஆமா ஆமா ஆமா, கொடுக்கப்படுறாங்க. திறமை இருக்கிறவங்களும் தட்டி விடுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு வருது நீ சாப்பிடு, ஏன் மத்தவங்களை பத்தி போய் சொல்ற, இவன் அப்படி இவன் இப்படின்னு, அவன் இப்படி இவன் இப்படின்னு பார்க்காது. எல்லாரும் தான், யாருமே யோகியம் கிடையாது உலகத்துல. அவனுக்கு இருக்கிற திறமை என்ன, நீ பாட்டு அவனுக்கு வாய்ப்பு வருதா விட்டுடு, அவனை பத்தியே நீ புறம் சொல்ற போயிட்டு. அதனாலதான் அப்ப நீ பயப்படுறல, அப்ப அப்ப வந்து பயப்படுறதுனால தானே எங்களை பத்தி போய் சொல்ற பின்னாடி. கண்டிப்பா. நேருக்கு நேரு பேச முடியாது, நேருக்கு நேரு பாட முடியாத ஒரு காரணத்தினால தானே நீ பயந்துட்டு போய் பின்னாடி போய் சொல்ற. அந்த மாதிரி ஒரு கானா பண்ணா என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு திறமை இருக்குது. ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தன் போய் புறம் சொல்லாதீங்க, பொறாமப்படாதீங்க, படாதீங்க. இதுதான் நான் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், பொறாமப்படாதீங்க. அந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு தெரிஞ்சே வந்து போகும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா ரொம்ப இருக்கும்? மனசு கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும். என்னால எதுவும் பண்ண முடியாது. சரி, கடவுள்கிட்ட விட்டுருவேன். வீட்டுல வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு பாப்பா, இது இல்லைன்னா இன்னொன்னு வருது, நம்மளுக்கு வருது தானே கிடைக்கும், சரி பரவாயில்ல விடு, அவர் கட்சிதா, அவர் பண்ணிட்டோம், அதை பத்தி நீ ஃபீல் பண்ணாத, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு எப்படி? ஃபேமிலி சப்போர்ட்டு இருக்குது, நிறைய சப்போர்ட்டு. அது போல நிறைய பேர் சத்யா நகர்ல ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ இந்த அந்த நேரத்துல ஒரு 11 லட்ச ரூபாய் எனக்கு செலவாகுச்சு. இப்போ இந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது 11 லட்ச ரூபாய் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து நிறைய பேர் பிரமுகர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனோ தெரியல, யாரும் எல்லாம் சில பேர் மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க, சில பேர் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என் ஃபேமிலி என்னை கைவிடல. நிறைய பேர் இருந்தாங்க. சத்யா நகரில் ஒருத்தங்க இருளாயின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு 2.5 லட்ச ரூபாய் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. தாம்பரத்தில் ஷீபா அக்கான்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்களும் ஒரு 50,000 ரூபாய் ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேர் சொல்லலாம். எல்லாம் அவங்களால முடிஞ்சதை எனக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்து என் உயிரை காப்பாற்றிட்டாங்க. இப்போ அந்த உடம்பே சரியில்லாத நிலைமை கடமா தான் இருக்கிறேன். இப்போ அத்தனை பேர்கிட்ட காசு வாங்கியிருக்கிறேன். அது கடமா தான் இருக்கிறேன். நான் இப்போ எல்லாருக்கும் நான் ரிட்டர்ன் பண்ணணும். கச்சேரி போயிட்டு சம்பாரிச்சு ரிட்டர்ன் பண்ணணும்னா வீட்லயும் ஒரு 3 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் வந்து இந்த கச்சேரிக்கு போய் தான் இதெல்லாம் வந்து நான். ஆனா இந்த பாதிப்பு வந்து கானா பாடினாலதான் இந்த பாதிப்பு உங்களுக்கு வந்துச்சா? அப்படி நான் நினைச்சதே கிடையாது. என்னைக்கும் ஒரு நாள் கூட கானா பாடினதுனால அதெல்லாம் நினைச்சதே கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இந்த கானா பாட்டு பாடுறதுனால தான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எவ்வளோ பேர் சொல்றாங்க. அதை நிறுத்திட்டு அதெல்லாம் நிறுத்திட்டு வேலையை பார்ப்பா அப்படின்னு கூட சொல்லிடுறாங்க. ஆனாலும் விட முடியல. ஆமா, பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டேன். பாஸ்போர்ட்லேயும் துபாயிலேருந்தே வேலை வந்தது. ஒரு ஹோட்டலில் வந்தது. மாதம் 1 லட்ச ரூபாய் வேலை வந்தது. அதுக்கும் புஷ் பண்ணாங்க என்ன, நீ அங்கே போயிடுன்னு. நான் போக மாட்டேன். எவ்வளோ பேர் பிறந்த ஊரை விட்டு போய் வெளிநாடு போயிட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறான், இருக்கிற இடத்துலயே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கானாவை விடாம பிடிச்சுன்னுக்கிறேன். கானாவை என்னைக்குமே விட மாட்டேன். சாகுற வரைக்கும் கானா தான். கானா தான் எனக்கு உயிரே. ஆமா, கானா தான் எனக்கு உயிரே. இப்போ சமீபத்துல இளைஞர்கள் எல்லாம் போதையில ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆமா ஆமா, அதை விழிப்புணர்வா உங்களுக்கு உங்க பார்வையில நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நானும் பாதிக்கப்பட்டுக்கிறேன். இப்போ இதுல இருந்து மீண்டு நான் ஒரு புது மனுஷனா எப்படி சொல்றதுன்னா, பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறேன். இப்போ நான் எதுவுமே கிடையாது. சாப்பிட்றேன், நல்லா சாப்பிட்றேன், கானாவுக்கு போறேன், அந்த மைண்டோட தான் சுற்றி நிற்கிறேன். எப்படி சொல்றேன்னா, எதுவுமே பண்றது கிடையாது. நேற்று கூட எவ்வளோ ஃபங்க்ஷனுக்கு போறேன், எவ்வளோ கானாவுக்கு போறேன், என்ன நான் எப்படி இருந்தேன், இப்படி இருக்கிறேன் அப்படின்னு. இதான்ப்பா நல்லா இருக்குது, உண்மையா கேட்டால் இதுதான் நல்லா இருக்குது. அவங்களுக்கெல்லாம் சொல்றேன், ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன். தண்ணி அடிக்காது, தம்மும் பிடிக்காது, இரண்டும் இருந்தாக்கா என்னாகும் உடம்பு, எலும்பும் தோலாயிடும். நண்பா என் பேச்ச நீயும் கேட்டாக்கா நலமாய் வாழ்வாய், இனிமேல் குடிக்காதடா, நீ டம்மு நீயும் அடிக்காதடா.
காசு இருந்தா மட்டும்தானே நண்பர் கூட்டம் தேடி வரும். வாழ்க்கையில நீயும் அதை புரிஞ்சுக்க. பாசம் மட்டும் போதுமடா, பசியும் கூட பறக்குமடா, குடும்பத்தோட வீட்டில நீ இருந்துக்க. நண்பா உன்னோட குடும்பத்தை நீ பாரு, நாளைக்கு உன் புள்ள உனக்கு போடுவான் சோறு. தண்ணி அடிக்காது, டம்மு பிடிக்காது, இரண்டும் இருந்தாக்கா என்னாகும் உடம்பு, எலும்பும் தோலாயிடும். நண்பா என் பேச்ச நீயும் கேட்டாக்கா நல்லமாய் வாழ்வாய். இனிமேல் குடிக்காதடா, நீயும் தம்பி டம்மு அடிக்காதடா. இந்த மாதிரி நிறைய பாட்டு இப்போ நான் எழுதின வரேன். சமுதாய சீர்திருத்த பாட்டு நிறைய பாட்டு எழுதின வரேன். நல்ல கருத்துள்ள பாடல்கள் நிறைய வந்து ரிலீஸ் பண்ணுங்க. ஆமா ஆமா, மக்களுக்கு சப்போர்ட் விழிப்புணர்வா நல்ல பாடல் எழுதி கொடுங்க. இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.